ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப க்ரன்ச்சியான சாக்கோ சிப் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அதுக்கு கீ அண்ட் சுகரோட காம்பினேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட பிஸ்கெட் வந்து ரொம்ப க்ரன்ச்சி ஆயிரும், இல்லைன்னா ரொம்பவுமே சாஃப்ட் ஆயிரும். ஸோ பர்ஃபெக்டான சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடிச்ச சுகராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒயிட் கன்சிஸ்டன்சி வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு சல்லடை வச்சுட்டு 1 டம்ளர் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கையிலேயே வந்து பிணைய ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் குக்கீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து தேவையான அளவு சாக்கோ சிப்ஸ் வந்து இப்போவே சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரணும், அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து பால் மாதிரி எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி எதாவது கிராக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த பிளேட்டில் தான் வைக்க போகிறோம். அதனால் இதில் வந்து ஒரு 6 வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ வச்சுட்டு மேலே டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் நட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட டெக்கரேஷனுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் வந்துட்டு ஒரு சின்ன பவுலை வந்து தலைகீழாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கீஸ் பேட்டர் அந்த பிளேட்டை வந்து குக்கரில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக வந்து வெந்து வரும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.